வெளில போமான்றல போமா கேளுங்க நாங்களே உங்க கூட தாங்க வந்தோம். மாமா கண்மணி வா என்ன ஏதுன்னு பாப்போம். எல்லாரும் இறங்க சொல்லுங்க. இங்க இருங்க, நான் இப்ப வந்துடுறேன். சரிம்மா எல்லாம் இறங்குங்கப்பா, எல்லாம் பாத்து இறங்குங்க. இறங்குமா வாங்க 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 ஏமா போங்கன்னு சொல்றல. உங்களை பார்க்கணும்னு சொல்றாங்க. இவங்க எனக்கு தெரிஞ்சவங்க தானே, நான் இவங்க கிட்ட பேசிக்கிறேன், நீங்க போங்க. சரிங்கம்மா. ஆச்சரியமா இருக்கு, நீங்க கூட வந்திருக்கீங்க. ஏன் நாங்க வரக்கூடாதா? வரக்கூடாதுன்னு எதுவும் இல்ல, சும்மா ஒரு இதுக்காக கேட்டேன். இதுக்கே இப்படி ஆச்சரியப்பட்ட எப்படி? இந்த ஏற்பாடெல்லாம் பண்ணி இவங்களை கூட்டிட்டு வந்ததே நான் தான். அப்படியா? ரொம்ப சந்தோஷம் கண்மணி. ரொம்ப சந்தோஷப்படாத ராசாத்தி, உன் சந்தோஷத்துக்கு சாவு மணி அடிக்கிறதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன். சரி போலாம் வாங்க. வா. நல்லா இருக்குல்ல? சரியா எல்லாம் தயாரா இருக்குல்ல? எல்லாம் ரெடியா தான இருக்கு. சீக்கிரம் வாங்க. எல்லாம் ரெடிங்களா? இப்பா வாங்கப்பா சீக்கிரம். இருக்கு. போறீங்க எல்லாத்தையும் இறக்குங்க. கண்ணாயிரா, மேளத்துக்கு சொன்னியா? எல்லாம் பின்னாடி ஆட்டோல வந்துட்டு இருக்காங்கண்ணே. வந்துட்டு இருக்காங்க. சரி மேலக்காரன், தப்படிக்கிறவன், ஆட்டோக்காரங்க எல்லாம் வந்துட்டு இருக்காங்கண்ணே. எங்கடா காணமேன்னு கேட்டேன். ஆமாண்ணே, வந்துட்டாங்கண்ணே. அதெல்லாம் பண்ணிடுவாங்கண்ணே. ஒன்னா கூடி இருக்கோம். இன்னைக்கு மாலை போட்டு அசைக்கணும். நம்ம ராசாத்தி வந்துட்டாங்க பாருங்க. என்ன பாத்துட்டு இருக்கீங்க? போடுங்க. ஐயோ எனக்கு வேண்டாம். சுமாரு ராசாத்தி, நம்ம ஊருக்காக 10 கோடி ரூபாய் வாங்கி கொடுத்திருக்க, அது என்ன லேஸ்பட்ட காரியமா? ஏய் மாலைய போடுறி. ஐயோ கொஞ்சம் இருங்க. இந்த மாலை மரியாதை எல்லாம் பணம் கொடுத்து உங்களுக்கு தான் பண்ணணும். பணம் வாங்கினா எனக்கு பண்ணக்கூடாது. அண்ணே, ராசாத்தி சொல்றது சரிதானே? 10 கோடி ரூபாய் யார் தந்தாங்களோ அவங்களுக்கு பண்றதானே கரெக்ட். கரெக்ட். ராசாத்தி, நீ சொல்றது ஒரு வகையில நியாயம்தாம்மா. முதல்ல பணம் அள்ளி கொடுத்த அந்த மகராசிக்கு மாலை மரியாதை பண்ணணும். அதுக்கப்புறம் உனக்கு பண்ணிடலாம். சரி நீங்க இங்கே இருங்க, நான் வந்துடுறேன். சரி சரி. அதானே கரெக்ட். 100 பைப்புல எங்க போயிடு? ராசாத்தி சொல்ற மாதிரி அவங்க வரட்டும், அவங்களுக்கே மாலைய போடு. எல்லாம் கரெக்டா இருக்குல்ல? ராசாத்தி இங்கே சொல்றது போயிடாதீங்க, சரிதானே? இங்கே அவங்க இருங்க. இப்ப இங்க வந்ததும் நம்ம மாலைய போட்டு போய் மரியாதை கேட்டு பண்ணிடலாம். வரட்டும். அதுக்கப்புறம் என்னப்பா எல்லாம் போலாம். எப்படி இருக்க? என்ன சத்தம் இது? யாரையுமே காணோம். அப்புறம் என்ன இது, வெளியில ஒரே சத்தமா இருக்கு? அப்படியா? எனக்கு ஒண்ணும் கேட்கலையா அத்தை? கேக்கல. இதே ரூம்ல இருந்தா கூட சமையல் கட்டுல என்ன சமைக்கிறாங்க நல்ல வாசனை வரும். அப்படி போட்டேன்னா என்ன இது இவ்ளோ இறைச்சலா இருக்கு? இவங்களையும் யாரையும் காணோம். சரி வா என்னன்னு பாக்கலாம். என்னடி இது, ஒரே காட்டு கும்பலா இருக்கு. மாம்பழம் வாழைத்தாருன்னு என்னென்னமோ கொண்டு வந்திருக்காங்க. ஏய் அம்மா வந்திருக்காங்க. ஆமாப்பா. அம்மாவா? மெயின்டைன் பண்ணு. வாங்கப்பா வாங்கப்பா. வாங்க வாங்க. வணக்கம்மா. இருக்கட்டும். யார் நீங்களா? என்னம்மா இப்படி கேட்டுட்டீங்க? உங்களுக்கு மரியாதை பண்றதுக்கு தாமா. ராசாத்தி சொல்லலையா? எனக்கா? ஏய் என்ன பாத்துட்டு இருக்கீங்க? மாலையை போடுங்க. ஆ ஆ
போடுங்க. இந்தாங்கம்மா. நிறுத்துங்க. நமக்கு பணம் கொடுத்தவங்க இவங்க இல்ல, அவங்க உள்ள இருக்காங்க. இவங்க அவங்க தங்கச்சி. அப்படியா? நல்ல வேலை. தெரியாம போச்சு. தெரியாதுமா. சரி, நாங்க உள்ள போறோமா? சரி வாங்க உள்ள போலாம். வாங்க. சரி வாங்க. போறத பாரு. இந்த வீட்ல இருக்கிற பேய்களுக்கு தான் நான் நல்லா இருக்கிறது பிடிக்கலன்னு பார்த்தா வந்த பிசாசும் அதுக்கு மேல இருக்கு. சரியான நேரத்துல வந்து அப்படியே கட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டா பாரு. இவள தலை எழுத்து. வாடி, உள்ள ஒரு காட்டு கூட்டமே போயிருக்கு. எல்லாரும் வாங்க. உள்ள வாங்க. வாங்க. வாங்க வாங்க உள்ள வாங்க. வாங்கப்பா, நம்ம ஆளுங்களை எல்லாம் உள்ள வாங்க. வாங்க, எல்லாத்தையும் எடுத்துட்டு வாங்க. அழகா இருக்கு. வணக்கம். வணக்கம்மா. மேடம், இவங்க எல்லாரும் உங்களுக்கு நன்றி சொல்ல வந்திருக்காங்க. நம்ம கிராம வளர்ச்சிக்கு பணம் கொடுத்தவங்க இந்த மேடம் தான். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய மனசுமா. நீங்க செஞ்சிருக்கிற உதவிக்கு இந்த ஊரே உங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்குமா. எங்க ஊர் சார்பா உங்களுக்கு மரியாதை செய்யணும்னு ஆசைப்படுறோம். அதுக்கு சில ஏற்பாடுகள்லாம் செஞ்சிருக்கோம். அதுக்கு நீங்க எங்களுக்கு அனுமதி தரணும். அதெல்லாம் நீங்க உங்க விருப்பப்படியே செய்யுங்க. உங்க மரியாதையை நான் ஏத்துக்கிறேன். ஆரம்பிங்கண்ணே. என்ன பாத்துக்கிட்டு நிக்கிறீங்க? மாலை எடுத்து போடுங்க. ராசாத்தியம்மா, நம்ம ஊர் சார்புல நீங்களும் தம்பியும் மாலை எடுத்து போடுங்க. போங்கம்மா. என்ன பாத்துக்கிட்டு நிக்கிறீங்க? அந்த கிரீடத்தை எடுத்து தலையில வைங்க. அத்தா, உன் கையால கலசத்தை எடுத்து அம்மா கிட்ட கொடு. கொடுக்கறப்பா. கொடுமா. அம்மா, நீங்க நல்லா இருக்கணும்மா. அந்த ஆண்டவன் உங்களை நல்லபடியா வச்சிருக்கணும்மா. சிங்காரம். அக்கா, அந்த வரக்கா.
வணக்கம். அம்மா வணக்கம்மா. இருக்கட்டும். அம்மா நீங்க தாம்மா எங்களுக்கு கடவுள். எங்க ஊர் மக்கள் கஷ்டப்படுறத பார்த்து என்னால எதுவுமே பண்ண முடியலன்னு வேதனை பட்டுக்கிட்டு இருந்தம்மா. இந்த உடம்ப வச்சுக்கிட்டு எதுவுமே பண்ண முடியாது இல்லம்மா. கடவுள் தான் வந்து காப்பாத்தணும்னு தினம் தினம் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டம்மா. எங்க ஊர் ஜனங்கள்லாம் அந்த கடவுளை பாக்குறாங்களோ இல்லையோ உங்களை தாம்மா கடவுளா பாக்குறோம். நம்ம எல்லாருக்கும் மேல கடவுள் இருக்காரு. ரொம்ப நன்றிங்கம்மா. எதுவும் கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன்ல. சரிங்கம்மா, உங்களை மறக்கவே மாட்டோம். வணக்கம், வாங்க. அடுத்து நீ போப்பா. பாத்து. வணக்கம்மா. எங்க கிராமத்துல குடிக்க தண்ணியே கிடையாது. 4 கிலோமீட்டர் தூரம் நடந்து வண்டியில போய் தான் தண்ணி கொண்டு வரணும். அப்படி கொண்டு வரும்போது ஒரு லாரிக்காரன் வந்து இடிச்சிட்டு போயிட்டான். அப்படிதாம்மா என் காலு போச்சு. இன்னைக்கு வரைக்கும் தண்ணிக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கோம். நீங்க செஞ்ச உதவியால இனிமே நாங்க 4 கிலோமீட்டருக்கு தண்ணிக்கு அலைய வேண்டியது இல்லம்மா. எங்க ஊருக்கு பைப் வந்துரும், வீட்டு வாசலே தண்ணி வரும். நீங்க எங்க ஊருக்கு தாகம் தீர்க்க வந்த சாமிமா. நீங்க ரொம்ப நன்றிமா. ரொம்ப நன்றிமா. அதெல்லாம் எதுவும் வேண்டாங்க, நீங்க நல்லா இருந்தா போதும். இந்தாங்க, இத வாங்கிக்கோங்கம்மா. கொடுங்க. ரொம்ப நன்றிமா. மெதுவா. மேல எங்கடா? எல்லாம் வெளியில நிக்கிறாங்க. போடா, நீ ஒருத்தன் கூப்பிடுறா. வர சொல்லு, சீக்கிரம் வர சொல்லு. என்னம்மா வருஷத்தட்ட வச்சுட்டு நிக்கிறீங்க? எல்லாத்தையும் உள்ள கொண்டு போய் வைங்க. இதெல்லாம் எதுக்குங்க? அம்மா, நீங்க எவ்வளவு பெரிய உதவி பண்ணிருக்கீங்க. உங்களுக்கு முதல் மரியாதை பண்ண வேண்டாமா? வேண்டான்னு மட்டும் சொல்லிடாதீங்கம்மா. சிங்கரம் போங்க, எல்லாரையும் கூட்டிட்டு போய் வாங்க. சொல்லிட்டாங்க, போங்க. வாங்க வாங்க, எல்லாம் போங்க, உள்ள போங்க. அப்படியே ஓரமா அப்படி வைங்க. அவங்க கோவில நிக்கிறாங்க. வணக்கம். வணக்கம். நீங்க என்ன பண்ணணுமோ பண்ணுங்க. ஆரம்பிங்க. நாமளும் போய் ஆடலாம் மாத்த. ஏண்டி அவனுங்க பண்றதே பொறுக்காம நான் எரிஞ்சிட்டு நிக்கிறேன். உனக்கு ஆட்டம் கேக்குது. ஆட்டம் சாம வாய முடியும் நில்லு. ரொம்ப நல்லா ஆடுனீங்க. அம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. நீங்க போய் வண்டியில ஏறுங்க.
நீங்க எல்லாரும் போங்க. அப்புறம் கலக்கிட்டடா. நீங்களும் போய் வண்டியில ஏறலாம். வாங்கப்பா. ஐயோ, பார்வதியை பத்தி இவங்க கிட்ட சொல்லவே இல்லையே, தப்பு பண்ணிட்டோமே. இங்க பாருங்க, இவங்க தான் பார்வதி, மேடமோட மூத்த மருமக. இவங்க மட்டும் இல்லனா இதெல்லாம் நடந்திருக்காது. வணக்கம். மேடம் மாதிரியே நல்ல மனசு இவங்களுக்கு. இனிமே உங்க கிராமத்தை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம். அது ஏன் ஊர். அந்த ஊருக்கு தேவையானதெல்லாம் நான் பாத்துப்பேன். அம்மா, உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசுமா. நீங்க சொன்ன ஒரு வார்த்தை போதுமா. நீங்களும் உங்க குடும்பம் நல்லா இருக்கணுமா. நன்றி. அப்போ நாங்க எல்லாரும் போயிட்டு வரோமா? அச்சோ, இருங்க. நீங்க ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்கீங்க, அப்படிலாம் போக கூடாது. நீங்க நம்ம வீட்டு விருந்தாளிங்க. நீங்க இருந்து விருந்து சாப்பிட்டுட்டு தான் போகணும். பரவாயில்லம்மா, நாங்க கிளம்புறோம். இப்பதானே சொன்னேன், அது ஏன் ஊர். என் பேச்ச கேட்க மாட்டீங்களா? ராசாத்தி, நீ சொன்னா கேப்பாங்க. நீயே சொல்லுமா. சரிங்க மேடம். மேடம் சொல்றாங்கல்ல, இருந்த எல்லாரும் சாப்பிட்டுட்டு தான் போகணும். சரிங்க. பார்வதி, சொல்லுங்கம்மா. இவங்க எல்லாருக்கும் சாப்பாட்டுக்கு அரேஞ்ச் பண்ணு. சரிங்க, சாப்பிட்டுட்டு போங்க. மேடம். சொல்லு ராசாத்தி. இவங்க கண்மணி. ஹலோ. எங்க வீட்டோட மூத்த மருமக. ஓ மேடம், நான் எம்ஏ பிஎட் படிச்சிருக்கேன். எங்க ஊர் சேர்மேன் எலெக்ஷன்ல ராசாத்தியை எதிர்த்து நான் தான் முதல்ல நின்னேன். என் அத்தைக்காக நான் விட்டு கொடுத்துட்டேன். கடைசியில என் அத்தை 500 ஓட்டு வித்தியாசத்துல தோத்து போயிட்டாங்க. அதே நான் நின்னு இருந்தேன்னு வச்சுக்கங்களேன், கண்டிப்பா நான் ஜெயிச்சிருப்பேன். இந்த ராசாத்தி தோத்து போயிருப்பா. உங்க அளவுக்கு பெருசா இல்லைனாலும் நானும் ஒரு அளவுக்கு வசதியான குடும்பத்தை சேர்ந்தவதான். ஆமா. வணக்கங்க. நீங்க எல்லாரும் சாப்பிட்டுட்டு போங்க. சரிங்க. பார்வதி, ராசாத்தி. மேடம். எல்லாம் பாத்துக்கோங்க. சரிங்க மேடம். சரிங்கம்மா. நீங்க எல்லாரும் சந்தோஷமா நல்லா சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு தான் போகணும். சரிங்களா? சரிங்க. சரி, நல்லது. வரேன். சரிங்கம்மா. இது ரெண்டு மட்டும் தனியா நிக்குது. எல்லாத்தையும் மறந்துட்டு நம்ம ராசாத்திய பாராட்ட வந்திருக்கிறதா அவ நினைச்சிட்டு இருக்கா. அம்மா, ஏதாவது செஞ்சு அந்த 10
கோடி ரூபாய் அவளுக்கு கிடைக்காம பண்ணிடணுமா? ஊர்க்காரங்க கிட்ட ராசாத்தி அவமானப்பட்டு நிக்கணும். ஆமா கண்மணி, அந்த ராசாத்தி நாளுக்கு நாள் வளரத பாக்க அப்படியே என் வயிறெல்லாம் எரியுதுடி. துர்தேவதைகள் கூட்டமா? அப்ப நம்ம ஆளுங்க. இந்த ஊர்க்காரங்களெல்லாம் பாரு அவளை எப்படி பாராட்டி பேசிட்டு இருக்காங்கன்னு. ஆமாண்டி. கூட்டணி சேர்த்துரும், ஸ்ட்ரென்த்தா இருக்கும்ல. ஹலோ ஹலோ, நீங்க இவங்க தான் இந்த வீட்டோட சின்னம்மா, அதாவது சின்ன மேடம். அப்படின்னா பெரியத்த அகிலாண்டேஸ்வரிக்கு அடுத்தது இந்த வீட்ல எல்லாமே எங்க சின்னத்த தான். அப்போ அகிலா மேடத்தோட சிஸ்டரா? ஆஹா, கூட பிறந்த சிஸ்டர்லாம் இல்ல, சிஸ்டர் மாதிரி. பெரிய மாமாவும் சின்ன மாமாவும் தான் கூட பிறந்தவங்க. அப்ப ராசாத்தி மாதிரி நீங்க இந்த வீட்டுக்கு சின்ன மருமகன்னு சொல்லுங்க. சும்மா ரெடி, கொஞ்சம் வாய மூடு. நீங்க என்ன போய் அந்த ராசாத்தி கூட எல்லாம் கம்பேர் பண்ணிக்கிட்டு? எனக்கு அவளை கண்டாலே எரிச்சலா இருக்கு. அவளை எப்படா இந்த வீட்டை விட்டு துரத்தலான்னு இருக்கேன். சந்தோஷம் தெரியுது, நம்ம வழிக்கு வந்துருவாங்க, சேர்த்துற வேண்டியதுதான். என்ன அப்படி பாக்குறீங்க? பயப்படாதீங்க, நம்ம எல்லார் மனசும் ஒண்ணுதான். அந்த ராசாத்திய வீட்டை விட்டு துரத்துறதுதான் என்னோட இப்போதைய லட்சியம். இங்க இருக்கிற வரைக்கும் நீங்க ஏன் கூட தான் இருக்கணும். நம்ம எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சந்தோஷங்க, நீங்க சொன்ன மாதிரியே செஞ்சிருவோம். இதுதான் எனக்கு வேணும். ஏன் இங்க நின்னு பேசிட்டு இருக்கோம்? வாங்க என் ரூமுக்கு போலாம். நீ போடி, கெஸ்ட் வந்தாங்கல. வாங்க வாங்க. வயிறு கிடக்குதா? அவ்வளவுதானே, உள்ள போங்க, பாத்ரூம் இருக்கு, போங்க. எல்லாரும் போயிட்டு இருக்கீங்க, மனஜா ரூம் தானே, போங்க போங்க, பாத்ரூம் நல்லா நாரடிங்க. இருங்க, நானும் வந்துடுறேன். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பாத்ரூம் இங்க இல்ல, இங்க இருக்கு, போங்க போங்க. ஐயோ, படுத்துறானுங்க. அருமையான ஜாடி. இதெல்லாம் எடுக்கக்கூடாது, உடஞ்சிரும். வைங்க வைங்க. சரக்கு இருக்கான்னு பார்த்தேன். இதுல சரக்குலாம் அடிக்க கூடாது. மெத்த எவ்வளவு பெரிய மெத்த. நம்ம ஊர் பஞ்சாயத்து ஆபீஸ்ல சிலு சிலுன்னு காத்து வர்றதுக்கு ஒரு பெட்டி வச்சிருப்பாங்கல்ல. ஆமா, இங்கேயும் சிலு சிலுன்னு காத்து வருது, ஆனா பொட்டியை காணுமே. அறிவு கட்டவனே, பஞ்சாயத்து ஆபீஸ்ல சின்ன பொட்டிடா, சின்ன பெட்டியை உள்ள வச்சிருப்பாங்க. இது பெரிய வீடு இல்ல, பெரிய பெட்டியை வெளியே வச்சிருப்பாங்க. அறிவு கட்டவனே. அப்படியா? ஆமாடா, இந்த ஊர்ல எல்லாம் அப்படித்தான்டா இருக்கும். என்னையா சொல்ற? அந்த மாதிரியா இருக்கும்? எல்லா பொருளும் ரொம்ப முக்கியம்டா, எதையும் உடைச்சிடாதடா. பொட்டியை வெளியில வச்சிருக்காங்க. ஆமா, பொட்டி வெளில தான் இருக்கும், பொட்டியை உடைச்சிட கூடாது. சரி சார். டேய், இங்க பாருடா பெட்டு. வாங்க, நீங்க ரெண்டு பேரும் என்னோட கெஸ்ட். என் கூட ஈ ரூம்ல தான் தங்கணும். ஏந்திரா. டேய், இப்போதான்டா ஃப்ரீயா போச்சுடா. அப்படியே உள்ள போய் பாருடா, அப்படியே பெருசா இருக்குடா. நம்ம ஊர் ஏரிக்கார மாதிரி அப்படியே சில்லுன்னு காத்தடிச்சடா, அங்கேயே படுத்துக்கலாம் நினைச்சடா. ஏய், இங்க படுத்துக்கடா. தண்ணி வரலையா? தண்ணி நல்லா வருமே. வந்துச்சே, ஆனா சில்லுன்னு இருந்ததா, தூங்கலாம் நினைச்சேன். தண்ணி ஒழுங்கா ஊத்துனீங்களா? ஊத்திட்டேன். போங்க உட்காருங்க. நான் தூங்குறதுக்கு இடம் சொல்ல, படுத்துக்க. சரி சரி, போய் ரெஸ்ட் எடுங்க, போங்க. போங்க போங்க உட்காருங்க. அண்ணா அண்ணா, புத்திக்கலாம் கூடாது. படுத்துறானுங்களே பெரியவரே, அதெல்லாம் தொடக்கூடாது. இதான் என் ரூம். அது பிபி இல்ல. காட்டு வாசிங்களா, இங்க ஏன் வந்தீங்க? வெளியே போங்க எல்லாரும். போங்க போங்க. நாங்க போக முடியாதுமா, எங்களுக்கு இந்த ரூம் பிடிச்சிருக்கு. ஐயோ, நீங்க எல்லாம் வெளியே போங்க, அவங்களை இங்க தங்க வைக்கணும். இவங்கள வேற ரூம்ல போய் தங்க வைங்க. ஐயோ, நீங்க இங்க இருந்தா நாங்க எங்க போவோம்? நாங்க இங்க இருந்து போக மாட்டோம். வேற நல்ல காத்து வருது. ஐயோ ஆண்டவா, யாரு இவங்க எல்லாம்? முதல்ல வெளியே போங்க. போக முடியாது, போக முடியாது. நாங்க போக மாட்டோம். நாங்க எதுக்கு போறோம்? நாங்க போக முடியாது. போக முடியாது. சொன்னா கேளுங்க. போறீங்களா இல்லையா? நாங்க இங்க தான் இருக்கோம். நாங்க இங்க தான்
ஏய் இது எங்க ரூம், வெளிய போங்கன்னு சொல்றேன்ல, வெளிய போங்க. அண்ணே என்னன்னு நீங்க, இது அவங்க ரூம்னே, ஏன் டிஸ்டர்ப் பண்றீங்க? வாங்க வெளியில வாங்க. ஏமா இந்த ரூம் நல்லா இருக்குமா? அண்ணே இது மேடமோட ரூம்னே, வாங்கண்ணே வெளிய. அப்படியா தாயி, நீ சொல்லிட்டீல, நாங்க கிளம்ப மாட்டோமா? போயிடலாமா? ஏய் வாங்கடா எல்லாரும் வாங்க. நாங்க புறப்படுறோமா? அது என்ன எடுக்கறாங்க? வேணாத. போயிட்டு வரோமா? பெரியவரே தலைவணி வச்சுட்டு போயா. போடா. போடாங்கறல. மனுஜுக்கா சாரி. போட்டனா போடா. வாங்கண்ணே வாங்க 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 சாப்பிடலாம் வாங்க வாங்க. சரியான நாட்டுப்புறத்தான்களா இருக்கானுங்க. கட்ல எல்லாம் எப்படி பண்ணி வச்சிருக்கானுங்க பாரு. ஐயோ இந்த ஊர்க்காரங்களே இப்படிதான். நீங்க முதல்ல வந்திருக்கீங்க, இப்படி ஆயிடுச்சு. நீங்க இங்கே ஸ்டே பண்ணிக்கோங்க, நான் அவங்க கிட்ட சொல்லி எல்லாத்தையும் க்ளீன் பண்ண சொல்றேன். ஏய் வாடி. இன்னும் இவனுங்க என்னெல்லாம் பண்ண போறானுங்களோ தெரியல இந்த வீட்டை. அப்பா எப்படியோ வந்து செட்டில் ஆயிட்டோம்மா. ஆமா கண்மணி, இனிமேதான் அந்த ராசாத்திக்கு இருக்கு வீட்டு. நல்லா இருக்குல்ல கண்மணி? இதே மாதிரி நம்ம வீட்லயே ஒண்ணு வாங்கி போடலாண்டி. வாங்கிடலாம். சாப்பாடு ரொம்ப பிரமாதமா இருந்துச்சுமா. விருந்துனா இதுதாம்மா விருந்து. மா அருமையா இருந்துச்சு. பாருமா, இன்னும் நெய் வாசனை மணக்க மணக்க வருதுமா. சரி ராசாத்தி, எங்களுக்கு நேரமாச்சு. அப்படியே அம்மாவுக்கு ஒரு நன்றியை சொல்லிட்டு எல்லாரும் கிளம்புறோம்மா. சரிங்க அண்ணா. ராசாத்தி இங்க வாமா. என்ன பாட்டி? வாமா. அம்மாடி ராசாத்தி, இது விஷக்காளான்மா. இது வீட்ல இருந்தா குடும்பத்துக்கே ஆகாது. முதல்ல இத புடுங்கி வெளியில போடுமா. சரிங்க பாட்டி. அண்ணே கொஞ்சம் இங்க வாங்கண்ணே. சொல்லுங்கம்மா. இது விஷக்காளானா, இது வீட்ல இருக்க கூடாதான். இது புடுங்கி வெளியில போட்டுருங்க. சரிங்கம்மா, புடிக்கிறேன். இத கையால புடுங்கிட்டு பாத்துக்கிட்டே இருப்பியாக்கோ. முதல்ல வெளியில தூக்கி கொண்டு போய் போடியா. போயா. சரிம்மா, வரமா. சரி வாங்க எல்லாரும். வாங்க உள்ள போலாம். வாங்க வாங்கம்மா, வாங்க எல்லாம் வாங்க. ஆமா ஆமா வாங்க வாங்கன்னு சொல்றல. அவங்க எல்லாம் சாப்பிட்டுட்டு வெளியே கார்டன்ல இருக்காங்கம்மா. ஓ சரி. வாங்க வாங்க எல்லாரும் வாங்க. வாங்க எல்லாரும் வாங்கப்பா. வாங்க வாங்க. நீங்க எல்லாரும் சாப்பிட்டீங்களா? எல்லாரும் நல்லா சாப்பிட்டோமா. ரொம்ப திருப்தியா இருக்குமா. ஆமாமா. மனசு நிறைஞ்சு வந்தோம், இப்ப வயிறும் நிறைஞ்சு போறோம்மா.
எங்க ஊருக்கு பணம் கொடுத்தது மட்டும் இல்லாம எங்க ஜனங்க மேல இவ்ளோ அன்பு காட்டுற உங்களை எங்களால மறக்கவே முடியாதுமா. நீங்க ஒரு தடவை எங்க ஊருக்கு வரணுமா? அதுக்கு என்ன, கண்டிப்பா நான் வரேன். அம்மா ரொம்ப சந்தோஷம்மா. நீங்க எங்க ஊருக்கு வர்றது எங்களுக்கெல்லாம் திருவிழாதான். அம்மா நாங்க புறப்படுறோம். வர்றோம்மா. நல்லபடியா போயிட்டு வாங்க. சரிங்க மேடம். சரிங்கம்மா, நாங்க கிளம்புறோம். பாட்டி ஒண்ணும் இல்ல, அம்மா கிட்ட கொஞ்சம் பேசணும். பேசலாமா? சரி வாங்க. சரிம்மா. சொல்லுங்கம்மா. தாயி, வெளியில விஷக்காலம் செடிய பார்த்தேன். ராசாத்தி கிட்ட சொல்லி அத புடுங்கி போட சொல்லிட்டேன். ஓ அப்படியா, ரொம்ப நன்றி. இல்ல தாயி, விஷக்காலம் வீட்டுல வளர்ந்தா வீட்டோட தலைமைக்கு நல்லது இல்ல. பார்த்து சோதனமா நடந்துக்க தாயி. உன் நல்ல மனசுக்கு நீ மகராசியா இருப்ப. எதுக்கும் பார்த்து நடந்துக்க தாயி. சரிம்மா, ரொம்ப நன்றி. இத சொல்லத்தான் வந்தேன். அப்ப நான் போயிட்டு வரட்டுமா? வாங்க வாங்க. என்னாச்சு? இப்படிலாம் நடக்குது?
எப்படி இது? அந்த கடவுள் ஏன் இப்படி சோதிக்கிறார்னு தெரியலம்மா. சாதாரண மரத்துல இடி விழுந்து தீப்பிடிச்சு எரிஞ்சாலே குடும்பத்துக்கு ஆகாதுன்னு சொல்லுவாங்க. ஸ்தல விருட்சம், அதுவும் உங்க முன்னோர்கள் 150 வருஷத்துக்கு முன்னால தொட்டு வச்ச மரம். அம்மனோட சக்தியா இருக்கிற இந்த வேப்ப மரம் உங்க பரம்பரையில பெண் வாரிசை குறிக்கும். பெண் வாரிசை குறிக்கிற வேப்ப மரம் தீப்பிடிச்சு எரிஞ்சதுனால நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்கம்மா. பகவானே, என்ன சொல்றேன் இது? நீங்க வருவீங்கன்னு எனக்கு தெரியும். ஏற்கனவே உங்களுக்கு பலமுறை எச்சரிக்கை பண்ணியிருக்கேன். ஆனா நீங்க அதை பொருட்படுத்தல. அம்மா, முன்னோர்கள் பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்குல்ல. அவங்களும் எத்தனை முறை தான் மன்னிப்பாங்க?